வணக்கம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய கருப்பு கொண்டக்கடலை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் நீங்கள் ஈவினிங் கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையிலே நீங்கள் எழுந்ததுமே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் நல்லா ஊறி இருக்கும், வடை செய்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இதை நான் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் ஈவினிங் செய்கிறேன். நல்லா ஊறின கொண்டக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பற்கள் சேர்த்து தண்ணி விடாமல் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். நம்ம இப்போது மாவு நல்லா தயாராகிடுச்சு. அதில் தோல் வந்துட்டு இருக்குன்னு வந்துட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம். அது நம்ம வடை செய்யும்போது நார்மல் கலருக்கு தான் வரும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு அரை பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாயை நல்லா நீல வாக்கில் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு அதே நீல வாக்கில் ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு பொடியாக நறுக்குனிங்க அப்படின்னா காரம் தெரியாது. இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இன்னொரு கையில் அந்த உள்ளங்கையில் ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா மாவு கையில் ஒட்டாமல் அழகாக கடலைப்பருப்பு வடை மாதிரியே நல்லா அழகாக வந்துடும். இந்த மாதிரி கையில் ஈரம் பண்ணிவிட்டு தட்டுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் நான் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த சூடாக இருக்கிற எண்ணெயை அப்படியே வடையை போட்டு பொரிக்காமல் எண்ணெயை மிதமான தீயில மாற்றிக்கிட்டு அதுக்கும் பிறகு வடையை நம்ம எண்ணெயில் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடு பண்ணும்போது நல்லா ஹீட்டில் இருக்கும்போது அதே சூடில் போட்டோம் அப்படின்னா வடை மேலே டக்குன்னு கருகிடும், உள்ளார வந்துட்டு வேகாது. அதனால் எண்ணெயை மிதமான தீக்கு மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி சுடும்போது ரொம்ப அழகாக உள்ளாரையும் நல்லா வெந்து நல்லா பொன்னிறமாக அழகான கலருக்கு வரும். நம்ம சுண்டல் ஊற வைக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சிலர் பெரியவங்களாக இருந்தால் நம்ம குடிச்சிடலாம், அந்த வாசனை நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தண்ணியை நீங்கள் ரசம் வைக்கும்போதோ அப்படி இல்லைன்னா காரக்குழம்பு வைக்கும்போதோ நீங்கள் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு மாறாமல் நல்லா தான் இருக்கும். இந்த ரசத்தில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சுண்டல் அவிக்கிறீங்க அப்படின்னா அந்த அவிச்ச தண்ணியை கூட நீங்கள் ரசம் காரக்குழம்புக்கு பயன்படுத்தும் போது நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி பொறுமையாக ஒரு நிமிஷம் பொறுத்து வடையை அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் கலரும் அழகாக வரும், நல்லா வெந்து ஈவனாகவும் அழகாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை வடை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தயாராகிடுச்சு. சுவையும் ரொம்ப அருமையாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டல் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இந்த வடையை செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.